ஸ்ரீசக்தி 1/7/2025 ஸ்ரீசக்தி கம்பெனி 474க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நாளைக்கு என்ன வருங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9/7/4 நம்ம 7 கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருந்தோம். 4 வந்திருக்கு, 7 வந்திருக்குது, 74 பிசியில் வந்திருக்குது. சரிங்களா? நம்ம போர்டு வாரியாக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 வச்சுருக்கு, சி போர்டில் 9 வச்சுருக்கு. 7 எங்கே வேணாலும் வரும்னு தான் சொல்லியிருந்தோம். 7 பி போர்டுக்கு வந்திருக்கு, 4 சி போர்டுக்கு வந்திருக்கு, 9 ஏ போர்டுக்கு இருக்குது. அவ்வளோதான். போர்டு சேஞ்ச் ஆகிருக்க தவிர ஆக மொத்தம் ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்குது. நம்ம 2Dயை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்குது, 9/7/4. சரிங்களா? 4/9 நம்ம கொடுத்துருக்குறோம். அது வந்து 94. நம்ம சொல்கிறது தான் எப்போவுமே நம்ம கொடுக்குற நம்பர் இந்த 2D பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்தால் ஓகே. இருந்தாலும் நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்போம். டெய்லி சொல்லி கொடுக்குறது தான். எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது அப்படியே வந்து 94 வந்திருக்கு. டபுள்ஸ்லாம் கொடுத்துருந்தோம், ஆனால் டபுள்ஸ் வரல, 94ஆகவே வந்துருச்சு. இல்லைன்னா 4, 9 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தேன். அது அப்படியே வந்திருக்குது. நம்ம 9, 4 கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு 7 ஊடையில் வைக்காமல் போயிட்டோம். காரணம் என்னென்னா நமக்கு 2Dயில் வந்துட்டு அந்த மாதிரி நம்பர் கிடைக்கல. இல்லைன்னா அந்த 7 வச்சுருப்பேன் நான். நம்ம கிடச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா 0 தான் கிடச்சிது. 62, 20 அந்த மாதிரி தான் போயிருக்க தவிர 6 திருப்பினா 9 அந்த மாதிரி சில டைமில் வந்துட்டு அதில் இருக்க ஜாயின் நம்பர் 2க்கு பவர் 7 அந்த மாதிரி எடுத்து கூட அடிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரும், நடக்கும். 9 இருக்க இடத்துல 6 கொண்டு வருவாங்க, 6 இருக்க இடத்துல 9 கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டில் நேற்று 7 நான் ஸ்ட்ராங்காகவே வச்சுருந்துருப்பேன். அதில் சின்ன மிஸ்டேக் என்னென்னா அதில் வந்து பெண்டிங் நம்பர் பி போர்டில் 7. அதனால் சப்போஸ் பெண்டிங் நம்பரை நம்ம துரத்திக்கிட்டே போனோம்னா அடிக்க மாட்டாங்க. சரியா? பி போர்டுக்கும் வர மாதிரி இருந்துச்சு, ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம் 7. அதனால தான் வெளியில் வச்சு கொடுத்துருந்தேன் நான். உங்கள் 7 கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த மாதிரி வெளியில் வைக்கிற நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஆனால் அது எங்கே வருதுங்கிறது தான் ஒரு இதாக ட்விஸ்ட்டாகவே இருக்கும். நேற்று நம்ம என்ன ஏ போர்டுக்கு தான் 4 வரணும், என்ன பண்ணாங்க 9 தூக்கி அங்கே வச்சு 4 தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. அதை அப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணணும். அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? நாளைக்கு என்ன வருது, ஸ்ரீசக்தி கம்பெனி ரான் நம்பரை பார்த்தீங்கன்னா 2, 4 இருக்குது, 7 இருக்குது. நாளைக்கு ஆக மொத்தத்தில் ஒரு டபுள்ஸ் தான் வரும் அதிகபட்சமாக. எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் வர்றதுக்கு தான் அதிகபட்சமாக சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா பவர் வச்சு அடிக்கணும். சரிங்களா? பவர் வச்சு அடிக்கணும். இன்றைக்கி 9 நாள் அடித்தாங்க இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு பவர் வச்சு அடிக்கணும். சரிங்களா? அது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4-1ங்கிறது ஆல் போர்டு நாளைக்கு. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0 எப்போ போல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 7, 0, பி போர்டில் 6, 1, சி போர்டில் 4, 8ங்கிற மாதிரி வரணும். அது போர்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா? வெளியில் கொடுத்துருக்க நம்பர் எப்போவுமே நம்மளுக்கு வந்து 0வும் இருக்குது, 5ம் இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா 6, 1 டார்கெட் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி வரிசையை நான் கீழே சொல்லி கொடுக்குறேன். 15 ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 15, 20, 67, 61, 06, 71, 57, 26 இது அப்படியேவும் வரலாம், ரொட்டேட் ஆகியும் வரலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பவரில் வந்துச்சுனாலும் பவர் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 5 இருக்குது, 6 5 வரலாம், 20 இருக்குது, 25 வரலாம், 0 6 இருக்குது, 56 வரலாம். அதை தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? எப்படி வேணாலும் வரலாம். ஜாயின் நம்பர் நாளைக்கு இதில் ஜோடி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜோடி சேர்றதா பாருங்கள், ஏதாவது பவர் மாறுதா பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நானும் எடுத்து வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா? நாளைக்கு அதிகபட்சமாக சொல்ல போனால் ஒன்று டபுள்ஸ் வரணும், இல்லை பவர் வச்சு அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 0 5 வரலாம், 7 2 வரலாம், 1 6 வரலாம், 4 9 திரும்பவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி வரலைன்னா டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிறது மெயின் டார்கெட். சரிங்களா? கீழே மிஸ் ஆனால் கீழே இருக்க நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 716, 957, 704, 715, 620, 015, 028, 164. சரிங்களா? இதிலேருந்து நம்ம டார்கெட். சரிங்களா? நான் வச்சுருக்கிறது 3 டிஜிட்டலில். உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா மட்டும் 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே செட் பண்ணி வச்சுக்கோங்க இதில். சரிங்களா? நான் கொடுத்துருக்க நம்பர் ஒர்க் அவுட் ஆகுமா பாருங்கள், உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஆனால் எப்படி இதிலேருந்து அடிக்க போகிறாங்க, இதிலேருந்து ஒரு 2 நம்பர் வரும், அது எப்படி வருதுங்கிறத மேட்சிங். சரிங்களா? அதை மேட்ச் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்லாம் நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆல் போர்டு நம்பரை வச்சு தான் இதை செட் பண்ணணும். சரிங்களா? அதை மெயினில் வச்சுக்கோங்க.
நாளைக்கு ஆள் போடு 4 1 5 9 6 0 அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு மேட்ச் பண்ணுங்கள், போர்டு மேட்ச் பண்ணுங்கள். வச்சு அழகாக கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எனக்கே தெரியாது எது வரப்போகுதுன்ட்டு. ஒரு ஐடியாலஜி சொல்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? 1 5ங்கிறது நாளைக்கு வரலாம், ஓகேங்களா? 6 1ங்கிறது வரலாம், சரிங்களா? எது வருங்கிற சொல்ல 7 1ம் வரலாம், சரிங்களா? அப்போ 1 5 7 1 6 1 இந்த டார்கெட்டில் இருக்கும்போது இதிலேருந்து எது ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 3 நம்பர் நம்மளுக்கு மெயினாக இதில் தெரியுது. 1 5 வரணும், 7 1 வரணும், 6 1 வரணும். ஆக மொத்தம் 1 வச்சு தான் நாளைக்கு 1ஆம் தேதி வேறு 1 வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா? நாளைக்கு நல்ல கேசிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.